வாலிபர்களுக்குள்ளே இருக்கிற சில கேள்விகளை குறித்து நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும், தமிழ்லைனில் பார்த்துருப்பீங்க, மூவி பார்க்கலாமா கூடாதா, கிறிஸ்துவர்களாக இருக்கிறவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மூவி பார்க்கலாமா கூடாதா அப்படின்ற ஒரு சின்ன வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் சில காரியங்களை நான் தெளிவாக உங்களுக்கு மத்தியில் பேசுகிறேன். நான் உங்கள் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க மூவி பார்க்கலாமா வேணாமா? இதுக்கு முன்னாடி சில தலைப்புகளில் நம்ம பார்த்துருக்கோம். டேட்டு போடலாமா வேணாமா, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலாமா வேணாமா, மது அருந்தலாமா வேணாமா அப்படின்ற வீடியோக்களை நம்ம பார்த்துருக்கோம். அதை குறித்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க மூவி பார்க்கலாமா, அது என்ன பாவமா, அதை குறித்து என்ன சொல்லப்படுது, சோஷியல் மீடியா வெப்சைட் பார்க்கலாமா, சீரியஸ் பார்க்கலாமா, இல்லை தொடர் கதைகள் பார்க்கலாமா, டிவியில் நிறைய காரியங்கள் வருது, இதெல்லாம் பார்க்கலாமா, கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க பார்க்கலாமா, இது குறித்து வேதம் என்ன சொல்லுது, இது என்ன பாவமா அப்படின்ற அநேக கேள்விகளை குறித்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். மூவி பார்க்கறது பாவம் அப்படின்னு சொல்லி பைபிளில் டைரெக்டாக எங்கேயும் சொல்லலை. ஆனால் இதை செய்தா பாவம், இதை பண்ணுனா பாவம், இந்த காரியம் இருந்தா பாவம், இதை நம்ம பார்த்தா பாவம் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் பைபிளில் சொல்லப்படுது. பாவம் இல்லாமல் இதை செய்யக்கூடாது அப்படின்னே வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. முதலாவது, நான் பார்க்கறதுனால தேவனுக்கு என்ன பிரச்சனை, நான் பார்க்கறதுனால என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்றதே கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். கொரிந்தியர்ல ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுக்கு மகிமைக்கென்று செய்யுங்க அப்படின்னு சொல்லுது. நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களா இருந்தா, ஒருவேளை தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கிறவங்க ஒருவேளை இதை பார்த்தாலும், உங்க வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல இந்த காரியத்தை செய்யறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பாருங்க. பழைய காலத்துல இது கொரிந்திய சபைக்கு எழுதும் போது பவுல் இப்படி சொல்லுவாங்க. நம்ம இதை ஏற்கனவே நான் சொல்லி இருந்தாலும் திரும்பவும் இன்னொரு டைம் சொல்றேன். கொரிந்திய சபையில் அவங்களுக்கு புசிப்பும் குடிப்பும் தான் பெரிய காரியமா இருந்துச்சு. வேண்டாம், அந்த காரியம் வேண்டாம், அதுலயே மூழ்கி இருக்கிறாதீங்க, ஏன்னா எல்லாத்தையும் வித்துட்டு ஆலயத்திலேயே இந்த காரியத்தை செய்யறாங்கன்னு சொல்லி பவுல் கடிந்து கொண்டு இந்த காரியம் செய்யாதீங்கன்னு சொல்லி தான் எதை செய்யலாலும் யாருக்கு மகிமையா செய்யணும்னா கர்த்தருக்கு மகிமையா செய்யுங்க, தேவனுக்கு மகிமையா செய்யுங்க. நான் ஒரு காரியத்தை செய்தா அது என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கும் என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ப்ராப்ளத்தை உண்டாக்க தான் அது வேண்டாம் அப்படின்னு பவுல் சொல்றாங்க. நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கலாம், நான் படத்தை பார்க்கறதுனால ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையும் என்னப்பா பிரச்சனை வருதுன்னா, இங்க ஒரு சில காரியங்களை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சொல்றேன் பாருங்க. நான் ஒரு மூவியை பார்க்கறதுனால அந்த மூவில தேவனை அவமானப்படுத்துகிற அநேக காரியங்கள் வரும், பாவத்தை அழகாய் காட்டுகிற காரியங்களும் வரும், பாலியல் ஒழுக்க கேடுகளை கொண்டு வருகிற காரியமும் அதுல காட்டப்படும், வன்முறைகளை மகிமைப்படுத்துறதாகவும் வன்முறைகளை ஊக்கப்படுத்துகிற காட்சிகளும் மூவில கண்டிப்பா வரும். வரலன்னு சொல்லாதீங்க, வரும். அதே போல தவறான வார்த்தைகளோ இல்ல தவறான பழக்க வழக்கங்களோ மதுபானங்களோ இல்ல மது பொருட்களையோ ஊக்கப்படுத்துகிற காரியங்களையும் மூவில கண்டிப்பா வரும். இந்த காரியங்களை ஊக்கப்படுத்துகிற காரியங்கள் மூவில வருதுன்னா இது தேவனை மகிமைப்படுத்துகிறதாயும் இல்ல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையை அது சேஃப்டி பண்ணுகிறதா இல்ல இதை பண்ணாலாம் ஒன்றும் தப்பு இல்லை, உங்க வாழ்க்கையில நல்லா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்ற காரியமா இருக்குது தானே. ஒரு படத்துல இந்த காரியங்கள்லாம் வரும். இந்த காரியங்கள்லாம் வருதுன்னா அப்ப சொல்றவங்களோ இல்லை அந்த படத்தில் நடிக்கிறவங்களோ அதை மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி தானே இருக்குது, கெத்தாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறதா தானே இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையை அதை அழிக்கிறத காரியமாக தானே இருக்குது அப்படின்றத கேள்வியை நான் உங்ககிட்ட வைக்கிறேன். ஒருவேளை அப்படி இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது காரியம், நான் இந்த படத்தை பார்க்குறேன், என் மனது ஃபுல்லாக என்ன இருக்குது. நான் ஒரு படத்தை 2.5 மணி நேரம் இல்லை ஒரு சீரியஸை ஒரு 1/2 மணி நேரம் பார்க்குறேன் இல்லை 4 மணி நேரம் பார்க்குறேன்னா என் மனது ஃபுல்லாக எதுதான் நிரம்பி இருக்குது அப்படின்ற கேள்வி உங்ககிட்ட நான் வைக்கிறேன். ஏன்னா பைபிள் தெளிவாக சொல்லுது, உங்கள் உள்ளத்தின் உங்கள் சிந்தனை முழுவதும் இறைவன் மேலதான், தெய்வத்தின் மேலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எங்கன்னா பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லுகிறாங்க, ஆகையால் இவைகளை பற்றி சிந்தித்து கொண்டிருங்கள் சொல்ல. எவைகளை பற்றி சிந்திக்கணும்னா உண்மை உள்ளவைகள் எவைகளோ, கண்ணியம் ஏதோ, நீதி உள்ளது ஏதோ, தூய்மை, இந்த மாதிரி காரியங்கள் மேல சிந்தனையா இருக்கணுமா. அதுதான் வேதம் சொல்லுது. இவைகள் மேல சிந்தனை உள்ளவர்களா இருங்க. அன்பு மேல, நற்கிருத்தி செய்கிறதுல, நீதி செய்கிறதுல, தூய்மை செய்கிறதுல, அன்புல, இதுல சிந்தனை உள்ளவர்களா இருங்கன்னு வேதம் சொல்லுது. அப்ப நம்ம 2.5 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் இல்லை தொடர்ச்சியா நம்ம பார்க்குற தொடர் கதைகள்ல எதை சிந்திக்கிறவர்களா இருக்கணும்னா அதுல சொல்லப்படுகிற தீமையான
இச்சையான காரியங்களோ அதில் சொல்லப்படுகிற இச்சையான வார்த்தையின் மேலே தான் நம்முடைய சிந்தனை இருக்குது அப்படின்றத நான் உணர்ந்தேன். அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வியை கேட்குறேன். நான் இந்த படத்தை பார்க்கறதுனால என் மனது ஃபுல்லாக எது நிறைஞ்சிருக்கு? மூன்றாவது, எல்லா படமும் ஒரே மாதிரியெல்லாம் இல்லைப்பா, எல்லா படத்தையும் நீ குறை சொல்லாத அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன். நான் எல்லா படத்தையும் நான் குறை சொல்லலை. சில படங்கள் குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்டதோ, சில படங்கள் வரலாற்று சம்மந்தப்பட்ட படங்கள் இருக்கும். சில படங்கள் சில டாக்குமெண்ட்ரியை என்ன பண்ணுவாங்க, மூவியாக எடுத்திருப்பாங்க. சில வரலாறு படங்களும் இருக்கும், சில கல்வி சார்ந்த படங்களும் இருக்கும். அதெல்லாம் நான் தவறு சொல்லலை. ஆனால் மேக்சிமம் நிறைய படங்களில் நான் சொல்லப்படுற காரியங்கள் அதில் இருக்கும். சில படங்கள் நல்ல படங்கள் இருக்கு, பைபிள் சம்பந்தப்பட்ட நிறைய படங்கள் நல்ல படங்களும் இருக்கு. செகுலர் படங்களையும் நிறைய நல்ல படங்கள் இருக்கு, புரட்சிகரமான நிறைய படங்கள் இருக்கு. சில இராணுவ வீரர்களை பற்றிய படங்கள் இருக்கு, சில தலைவர்களை குறித்து. நான் அந்த படங்களை குறை சொல்லலை, ஹிஸ்டாரிக்கல் படங்கள் இருக்கு, அதை சொல்லலை. ஆனால் பல படங்களில் நான் சொல்கிற இந்த காரியங்கள் கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நான் சொல்கிற காரியங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இருக்குன்ட்டு. பாலியல் காட்சிகள் கண்டிப்பாக இருக்கும், ஆபாசமான பேச்சுகள் இருக்கும், அதே போல் தேவ தூஷணங்கள் இருக்கும், சூனியம், மந்திரம், இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கும். அளவுக்கு மீறின வன்முறையான காட்சிகள்லாம் இருக்கும். பழி வாங்குறத ஊக்கப்படுத்துகிற காட்சிகள் படங்களில் கண்டிப்பாக இருக்குது. அதே போல் குடிப்பழக்கங்கள், மதுபான பொருட்களை ஊக்கப்படுத்துகிற காட்சிகள் படங்களில் கண்டிப்பாக வருது. இப்போ யோசித்து பாருங்கள், நம்ம பார்க்குற மேக்சிமம் படங்களில் இந்த காரியங்களை தான் மென்ஷன் பண்ணியிருக்குன்னா அப்போ இந்த காரியங்களை செய்கிறது சரியா தவறா என்பதை நான் உங்ககிட்ட வைக்கிறேன். ஏன்னா வேதத்தில் இதெல்லாம் தவறுன்னு சொல்லுது, ஆனால் படங்கள் இதை மோட்டிவேஷன் பண்ணுகிறதா இருக்குதுன்னா அப்போ படம் பார்க்கலாமா தப்பான்றதை உங்ககிட்ட வைக்கிறேன். இங்கே வேதத்துல இருந்தே சில பேர் போராடுவாங்க. எல்லாத்தையும் அனுபவிக்கலான்னு பைபிள் தானே சொல்லுது, கிறிஸ்டியன் லைஃப்னா ஒரு ஃப்ரீடம் தானே சொல்லுது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல எல்லாருமே வருவாங்க. அப்போ நான் உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு எனக்கு அனுமதி இருக்குது. அப்போ நான் விஷச்செடியிலேருந்து விஷத்தை எடுத்து சாப்பிட்லாம்ல, அது நல்லது தானே அப்படின்னு சொல்லலாம்ல. சில காரியங்கள் நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது, சில காரியங்கள் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒத்துக்காத காரியத்தை வேண்டான்னு ஒதுக்குறதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்குறேன். கொரிந்தியருக்கு பவுல் எழுதும் போது சொல்கிறாங்க, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு தகுதி இருக்கு, ஆனால் அது என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதை என்னை வளர்ச்சியை உண்டாக்குறதா இருக்குதா அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த வசனம் அதை தான் சொல்லுகிறது. எல்லாத்தையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் இருக்கு, ஆனால் அது என் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ச்சியை உண்டாக்குமா அப்படின்ற கேள்வியை நான் உங்ககிட்ட வைக்கிறேன். அஞ்சாவது காரியம், நான் படத்தை பார்க்கறதுனால நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? படத்தை பார்த்தா நான் பாவம் செஞ்சிருவேனா? படத்தில் அந்த காரியம் வரதா செய்யும், வரதை பார்க்கறதுனால நான் உடனே அந்த தப்பை செஞ்சிருவேனா? எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்ற கேள்வி கேட்குறவங்களுக்கு இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எபேசியர் 5வது அதிகாரம் 3:4 வசனம் சொல்லப்படுகிறது, பாலியல் ஒழுக்கக்கேடு, அசுத்தம், பேராசை, தேவையில்லாத பேச்சு, நக்கல் பேச்சு, இந்த மாதிரி காரியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு எபேசிய சபைக்கு பவுல் எழுதுறாங்க. அப்போ யோசித்து பாருங்க, இதிலே சொல்லுது பாலியல் கேடு, அசுத்தம், பேராசை, தேவையில்லாத பேச்சு, கிளவி பேச்சு, அது இதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். இப்போ இந்த காரியங்களுக்கு விலகணும் அப்படின்னு வசனம் சொல்லுதுன்னா அப்போ நம்ம பார்க்குற படங்கள்ல இந்த காரியங்கள் இருக்குதா இல்லையான்ற கேள்வியை நான் உங்ககிட்ட வைக்கிறேன். நான் இந்த வீடியோவில் நிறைய கேள்வி கேட்டிருப்பேன், அந்த கேள்விகளாக கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லணும். சில பேர் தங்களை தாங்களே ஏமாற்றிக்கிறாங்க, நான் படம் பார்க்குறேன், அது என் மனசை எதையும் பாதிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையை பாதிச்சிருக்கும். நீங்கள் அதை வெளியே காண்பிக்க மாட்டீங்க, அது உள்ளத்துக்குள்ளே உங்களை கண்டிப்பாக பாதிக்கும். ஆறாவதா நான் ஒரு சில கேள்விகளை கேட்குறேன், அந்த கேள்விகளுக்கு ஜெனியூனாக நீங்கள் பதில் சொல்லுங்கள். நான் ஒரு மூவி பார்க்குறேன், அந்த மூவியை பார்க்கும்போது என் கூட இயேசு உட்காந்தா அந்த மூவியில் வர காட்சிகளை பார்த்து இயேசுவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இல்லை அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமா? இல்லை இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், இதை ஸ்பிரிச்சுவலாக பேசுகிறதுனால ஸ்பிரிச்சுவலாக சொன்னேன், இல்லை செகுலரில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு படத்தை பார்க்குறேன், அந்த படத்தை நான் ஃபேமிலியோடு போய் பார்க்கும்போது அதில் வர சில காட்சிகள், தனிப்பட்ட காட்சிகளோ இல்லை பாலியல் காட்சிகளோ இல்லை ஆபாசமான வார்த்தைகளோ பேசுகிறாங்கன்னா அந்த வார்த்தைகள் என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இல்லை என் பிள்ளைகளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இல்லை என் பிள்ளைகளுக்கு நான் என்ன காரியத்தை அதிலிருந்து சொல்லித்தரேன் அப்படின்ற கேள்வியை நான் உங்களுக்கு வைக்கிறேன். ரெண்டாவது, அந்த மூவியை நான் பார்க்கறதுனால என் மனசு ஃபுல்லாக நல்ல எண்ணங்கள் வருதா இல்லை தீமையான எண்ணங்கள் வருதா அப்படின்ற கேள்வியை வைக்கிறேன். அதில் வர சில காட்சிகள் என்னை பாவத்தை தூண்டுகிறதா, சோதனைக்கு உட்படுத்துகிற காட்சியாக இருக்குதா, இல்லை அதில் எல்லாமே நல்ல காட்சியாக தான் வருது அப்படின்ற ஒரு மன எண்ணத்தில் இருக்கிறீங்களா அப்படின்ற கேள்வியை நான் உங்களுக்கு
உங்ககிட்ட வைக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, செகுலராகவே சொல்லுவாங்க, நீங்கள் நேரமே இல்லைப்பா, சர்ச்சுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை, ப்ரேயருக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை, டைமே கிடைக்க மாட்டேங்குதுன்னுவாங்க. ஆனால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் உட்காந்து ஒரு சீரியஸையோ ஒரு தொடர் கதையோ பார்க்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்கும். பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க, பாட்டு பாட நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் நேரம் இல்லாதவர்களுக்கு ஒரு படத்தை பார்க்கறதுக்கு என்ன இருக்குன்னா நேரம் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது, ஆனால் வேற விஷயத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னா நேரம் இருக்கும். அப்போ யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் அழிச்சுக்கிறோம். எபேசியர் 5:16 சொல்லுது, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது. நமக்குன்னு ஒரு காலம் இருக்கு, அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். இன்றைக்கு அந்த காலத்தை நம்ம வீணாக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது யூஸ்லெஸ்ஸாக மாறிடும், நம்ம வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாறிடும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும், பிரயோஜனப்படுத்தலைன்னா நம்ம வேஸ்ட் ஆகிடுவோன்றதை என்ன வச்சே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த சேனலை ஆரம்பித்து 2020 என்னதோ ஆரம்பித்தோம், இப்போ வரைக்கும் சேனல் சும்மா தான் என்ன பண்ணுது, 2019 ஆரம்பித்தோம்னு நினைக்கிறேன், 6-7 வருஷம் கிட்ட ஆகுது, இன்னும் சேனல் என்ன பண்ணுது இப்படி தான் இருக்குதுன்னா அப்போ காரணம் யாருன்னா நான் தான். கண்டினியூவாக நான் வீடியோ போடாதனால தான் இந்த சேனல் இப்படி இருக்குது. அப்போ காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு இருந்தோம்னா அந்த டைமில் யூஸ் பண்ணவங்களை காட்டிலும் நம்மளும் க்ரோத் ஆகிருக்கலாம். இப்போ கண்டிப்பாக க்ரோத் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள், காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதனால தான் இப்போ உட்காந்து நான் ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். கடைசியாக கன்க்ளூஷனுக்குள்ளே வந்துடுறேன். நீ என்ன ரிச்சர்ட் சொல்கிற, படம் பார்க்கலாமா வேணாமா, படம் பார்த்தா பாவமா தப்பா அப்படின்ற கருத்துக்கு நீ என்ன வரனா, இது வரைக்கும் கண்டிப்பாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஒரு 2 நிமிஷமும் நீங்கள் பார்த்துருங்க. எனக்கு மூவி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். என் பர்சனல் லைஃப்பில் மூவி பார்க்குறது நான் ரொம்ப பார்ப்பேன், அதிகமாக பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நான் இதுலேருந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு நான் என்ன வழியை நான் எடுத்துக்கிட்டேன்னா, நான் நிறைய கிறிஸ்டியன்ஸ் படம் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். இடையில சில பேரோட பழக்கங்களினால மூவிகளையும் பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ சில நாட்களாக ஒரு 3 வருஷமாக நான் பழகிக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த மாதிரி பார்க்கணும்னு தோன்ற நேரத்தில் கிறிஸ்டியன்ஸ் மூவிஸ் நிறைய இருக்குது. நிறைய கிறிஸ்டியன்ஸ் மூவிஸ், இதெல்லாம் வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, த சூஸ் ஒன் அப்படின்ற தொடர்கதை சீரீஸ் இருக்குது, அதுலேயே அதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் நிறைய கிறிஸ்டியன்ஸ் மூவிஸில் ஆபிரகாமை குறித்து, யோசேப்பு குறித்து, யாக்கோபை குறித்து, அப்புறம் நிறைய மிஷனரிகளை குறித்து நிறைய படங்கள் இருக்குது. அது நிறைய 4K வீடியோஸ்லையும் இருக்குது. அது பார்க்கவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. நீங்கள் அதை கண்டிப்பாக அதை பாருங்கள். அதனால் உங்கள் டிஸ்ட்ராக்ஷன் என்ன பண்ணணும்னா மாறும். தேவையில்லாத படங்களை பார்க்கறதுக்காட்டிலும் இந்த மாதிரி படங்களை பாருங்க அப்படின்றத சொல்கிறேன். இதுக்குள்ளே நீ கன்க்ளூஷன் வந்து நீ படத்தை பார்க்கலாம் தான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதை காட்டிலும் வெளியேறப்பெற்ற காரியம் வேற ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ தொடர்ச்சியான நாட்களில் நான் நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அந்த கற்றுக்கொண்ட காரியங்களை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு எந்த நேரம் கிடைச்சாலும் எந்த டைம் கிடைச்சாலும் அது கடவுளுக்குன்னு ஒதுக்கி அந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போது கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பாங்க. எதை செய்தாலும் அப்படின்ற வார்த்தையை மட்டும் உங்கள் மனசில் நான் பதிய வைக்கிறேன். நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் இந்த உலகத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் தேவனுக்கு மகிமையா இருக்குமா அப்படின்ற காரியத்தை மட்டும் உங்ககிட்ட ஒரு கேள்வியா வச்சுட்டு இதை மனசுல வச்சுக்கோங்க. இந்த வச்சுக்கிட்டு அந்த காரியத்தை நீங்க செய்யுங்க. அது ஒருவேளை கடவுளுக்கு மகிமைப்படுத்துகிற காரியமா இருந்தா கண்டிப்பா அது கடவுளுக்கு மகிமைப்படுத்துகிற காரியமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல நிறைய பேர் படம் பார்க்குறவங்க, சீரீஸ் பார்க்குறவங்க, தொடர்கதை பார்க்குறவங்களா இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம தொடர்ச்சியா நிறைய கேள்விகள்ல நம்ம நிறைய பதில்களையும் சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க.